ஃப்ளைட்லேருந்து இறங்கி நாங்கள் வந்து இப்போ இமிக்ரேஷன் போகிறோம். ஸ்மெல் அல்ல காஸ்ட்லி ஸ்மெல் மணக்குதையா இருக்கு நம்ம பேர். கிளைமேட் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. இது வழியா நாங்கள் வந்து இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. ஓ இது ஏஷியன் கண்ட்ரியா? ஏன்னா என்னோட பேங்காக்கும் ஃபர்ஸ்ட் டைம், இவங்களும் பேங்காக் ஃபர்ஸ்ட் டைம். டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி தலையை சாச்சுவாங்க. ஒன்ஸ் நான் டிராஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டேன். அதான் ஃப்ளைட்லேயே திங்ஸ் அவுட் வந்துட்டேன். இன்னும் பிடிச்சிக்கணுமா? ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி நாங்கள் வந்து இப்போ இமிக்ரேஷன் போகிறோம். அதாவது ஆன் அரைவல் வீசா. இதுக்கு முன்னாடி என்னோட ஆன் அரைவல் வீசா வந்துட்டு கம்போடியா போனதுதான். நீ ஆன் அரைவல் வீசாலாம் வாங்கிருக்கியா? எப்படி பண்ணணும்னு தெரியுமா? ஏன்னா என்னோட பேங்காக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, இவங்களும் பேங்காக் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. என்னன்னா என்னோட ஃபோட்டோ 3 months முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் குண்டா இருந்தேன். ஸோ இங்கே ரெண்டு ஃபேஸ் இப்போ இங்கே ஆகிப்போய் அவர் ரெக்கக்னைஸ் செய்யாம இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குங்க. அதாவது 3 months நான் டிராஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டேன். அதான் டிராஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டாலாம். போன வாட்டி நான் கம்போடியா போயிட்டு வரும்போது இந்த ஏர்போர்ட் தான் வந்தேன். ஆக்சுவலாக கனெக்டிங் ஃப்ளைட்டில். ஆனால் அந்த பக்கம் போனோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வழியாக வெளியே போயிட்டோம். இப்போ நாங்கள் அரைவலுக்கு போகிறோம். என்னோட பழைய பிளாக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட்லேயே திங்ஸ் அவுட் வந்துட்டோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ நம்ம வாங்கிட்டு அந்த பொருள்லாம் அங்கேயே விட்டோம். ஐயோ திருப்பி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வர வச்சு எடுத்து நல்ல வேலை இங்கே வந்துட்டு ஒரு 7 hours லே ஓவர் இருந்தது அன்னைக்கு. ஸ்மெல் வேற மாதிரி இருந்தது. ஸ்மெல் அல்ல. ஐயோ இவங்களுக்கு ஸ்மெல்லும் வேற மாதிரி இருக்கா. காஸ்ட்லி ஸ்மெல் மணக்குதையா. ஓ மை காட். நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும். முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். பாஸ்போர்ட் கொடுங்க. இமிகிரேஷன் வந்துச்சு. சரி இருக்கா? என்ன பிடிச்சிக்கணுமா? நான்லாம் இந்தியாவிலே கம்பியை பிடிக்காம போனவன் பஸ்ஸில். போடுற ஃப்ளைட்டை ஒரே கையில் நிப்பாட்டினாங்க. ஃப்ளைட்டு மட்டும் இல்லை, ட்ரெயின் கூட. எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினேன். அது லெஃப்ட் சைடுல. தெரியும். ஒரு வழியாக நாங்கள் வந்து இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் கேட்கவே இல்லைங்க. பாஸ்போர்ட் டிக்கெட் கேட்டாங்க. டப்பார்னு ஸ்டாம்ப் வச்சாங்க. டப்பார்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒய்ஃபை எங்கன்னா போனோம் நம்ம. தண்ணி இங்கே வாங்கணுமா வெளியே வாங்கிக்கலாமா? வெளியே வாங்கிக்கலாம். இங்கே கரெக்டாக இருப்பாங்க. இல்லை இங்கே கூடுதலாக தான். இங்கேயோட கரன்சி கூட எங்களுக்கு எப்படின்னு தெரில இப்போ வரைக்கும். சாக்லேட் எவ்வளோ? 500 ரூபா. அடிக்கடி வா வா வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம், வெளியே போயிடலான்றா. ஆமாம் அவங்க ஏமாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரீல்ஸ் நான் பார்த்தேன். எல்லாரெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலவங்க எக்ஸ்பென்சிவ். ஏன் எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸும் பே பண்ணல. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இது இருக்குல்ல, அது டைரக்ட் ஹாஃபாக காட்டுறது இங்கே. அப்போது டெஃபினெட்லி அவங்க ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. தெரியலையே. இதோ இருக்கு நம்ம பேர். ஸோ போகலாமா? இதுதான் நம்மளோட பேர். ஸோ இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. பாஸ்போர்ட்லாம் இருக்கா? ஃப்ரெண்டில் வச்சோட ஃப்ரெண்டில் வைக்க முடியல. டூ பீப்புளா ஷேரிங்கா இது? நம்ம கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்லேருந்து. எனக்கு என்னமோ வித்தியாசமெல்லாம் ஒன்றும் தெரில.
நம்ம ஊர் மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. டாக்ஸி எல்லாம் மஞ்சள் கலரும் பச்சை கலர்ல இருக்கு. நம்மளோட அங்கே இல்லையோ இல்லை, ஆனாலும் நம்ம ஊர் ஃபீல் தான் இருக்கு. லைக் இந்த பாம்பே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இப்போ ஸ்டேரிங் கூட ரைட்டில் தான் இருக்கு. நம்ம ஊர் மாதிரி லெஃப்டில் தான் ஓட்டுறாங்க வேறு. அப்படியெல்லாம் நினச்சா எதுவுமே பண்ணணும். ஆமாம், நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ஓ இது ஏஷியன் கண்ட்ரியா? அதுவே எனக்கு தெரியல. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி தலையை சாச்சுவாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு என்னன்னா ஃபுட்டு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடவே லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான். லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 20-25 மினிட்ஸ் முன்னாடி தான் கண்ணே திறக்க முடியுது. ஃப்ளைட் மட்டும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா சின்ன ஃப்ளைட், இட்ஸ் அ பட்ஜெட்டட் ஃப்ளைட். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் மட்டும்தான் இப்போ முடிச்சிருக்கு. ஃப்ளைட் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். அதுதான் முடிச்சிருக்கு. இப்போ வேற எதுவுமே பண்ணவே இல்லையே. ஆமாம், மட்டும் முடிச்சிருக்காங்க பண்ணேன். ஆனால் அந்த ட்ராவலே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சீட்டிங்காக இருந்ததுனால, ஸோ அதனால் பயங்கர மாதிரி ஃப்ளைட்டே சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது. ஆமாம், டொமஸ்டிக் ஃப்ளைட் மாதிரி இருந்தது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் மாதிரி இல்லை. ஸோ அதனாலேயே நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஆளை பார்த்தா எனக்கு ஃபாரின் வந்த மாதிரி இருக்கு. இந்த ஆள் நம்ம ஊரில் இருக்காரு இதே மாதிரி.